அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ஃபமன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் ஸதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. வகால நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹத்யி ஹத்யு முஹம்மதின் வ உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் தலாலா வ குல்ல தலாலத்தின் ஃபின்னார். பெருமைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, புனிதங்கள் பூத்து குலுங்கும் ரமலான் மாதத்தில் நபிகளார் ஏற்படுத்திய சமூக மாற்றங்கள் எனும் தலைப்பை தினம் நேற்றைய தினத்திலே உலகளாவிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய தீண்டாமை என்கின்ற பிரச்சனை பலராலும் தீர்க்க முடியாமல் போராடுகின்றார்கள், திணறுகின்றார்கள், திக்குமுக்காடுகிறார்கள். பிரச்சனையை அழகிய எப்படி செய்தார்கள்? அவர்கள் தத்துவத்தின் அடிப்படையில் தான், இறை அனுமதி அவர்கள் சொன்ன அடிப்படையில் தான் நாடுகளில் கிறிஸ்துவம் மலர்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் குறிப்பிட்டோம். பிரச்சனையாக இருக்க நீண்டவே பிரச்சனையாக வரக்கூடிய ஒன்றுதான். மனித இனத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியினரை இழிவாக, மோசமாக, உரிமைகள் அற்றவர்களாக நடத்தப்படக்கூடிய ஒரு நிலை நீண்ட நாட்களாக இருக்கிறது. அந்த இனம்தான் பெண் இனம். மனித இனத்திலே ஆண் எப்படி ஒரு பகுதியோ, ஆணை நீக்கிவிட்டாலும் மனித சமுதாயம் இல்லை, பெண்ணை நீக்கிவிட்டாலும் மனித சமுதாயம் இல்லை. இந்த இரண்டும் கலந்த கலவைதான் மனித படைப்பாக இருக்கின்றது. இந்த படைப்பிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடுகளை ஏற்படுத்தி இருக்கின்றான்.
குரலிலும் மனோதத்துவ அடிப்படையிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஆண் என்பவன் உடல் அளவிலே வலிமை பெற்றவன், மனதளவிலும் வலிமை பெற்றவன். பெண் என்பவள் இந்த ஆணுக்கு இருக்கக்கூடிய மன வலிமை பெண்ணுக்கு கிடையாது. இதை அனைவருமே ஒத்துக்கொள்வார்கள். இந்த ஒரு வேறுபாட்டின் காரணத்தினால், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தின் காரணத்தினால் பெண்கள் பல நூற்றாண்டுகளாகவே அடிமைப்படுத்தப்பட்டே வருகின்றார்கள். ஆண்கள் இந்த பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். பெண்கள் ஆண்களுக்கு அடிமை என்கின்ற பொல்லா கருத்து எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. இந்த நூற்றாண்டு பிரச்சனை அல்ல அது. நீங்கள் வரலாற்றிலே பின்னோக்கி பயணித்து பார்த்தால் பல நூற்றாண்டுகளாகவே உலகத்தில் நிலவக்கூடிய பிரச்சனை என்ன? பெண்களை இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அவர்களுக்கு உரிமை கொடுக்காமல் அவர்களை மட்டம் தட்டி காலிலே போட்டு மிதிக்கக்கூடிய நிலையை நாம் நிறைய படித்திருக்கின்றோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படியெல்லாம் அந்த பெண்களை அடிமைப்படுத்தினார்கள்? பெண்களுக்கு உரிமை கிடையாது, அவங்களுடைய உணர்வுகளுக்கு கிடையாது, ஒரு ஆடு மாடுகளை போல நடத்தக்கூடிய நிலையை நாம் கண்டிருக்கின்றோம். அழகா சொல்லுவார்கள், ஊமை என்றும் வீட்டின் உள்ளடங்கும் பெண்கள். ஆமை எப்படி ஓட்டுக்குள்ள அடங்குது? வீட்டுக்குள்ள அடங்கும் ஆமைன்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆமை எப்படி ஒரு ஓட்டை தாண்டி வெளியே வர முடியுமா? அது எப்படி ஒரு ஓட்டுக்குள்ளே அடங்கி விடுகிறதோ, பெண்கள் வீட்டுக்குள்ளே அடங்கி விட வேண்டும், வெளியில வரக்கூடாது, எங்க விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது, உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது என்கிற நிலைதான் பரவலாக பல நாடுகளிலே பல பகுதிகளிலே இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். நம்ம நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் ஏராளமாக நடந்திருக்கின்றது. இந்த ஃபெமினிசம் பேசக்கூடியதெல்லாம் இன்னைக்கு தான். பெண்ணிய இயக்கங்கள், மாத சங்கங்கள் என்று சொல்லிக்கொண்டு வேண்டும் வேண்டும் பெண்களுக்கு உரிமை வேண்டும் சத்தம் போடுறாங்களே, அதெல்லாம் இந்த நூற்றாண்டில உள்ள பிரச்சனை. அவங்க இப்பதான் முளைத்திருக்கின்றார்கள். இதுக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர்கள் பல விதங்களிலே நசுக்கப்பட்டார்கள். கல்வி படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பதற்கும் வாங்கல, நம்மளாம் படித்த விஷயம், ஸ்கூல்ல படிச்சது. அடுப்பு ஊதிக்கிட்டு வீட்டில் ஏறு, உனக்கு எதுக்கு படிப்பு என்று பெண்களை மட்டம் தட்டினார்கள். பள்ளிக்கூடத்துக்கு போய் அவங்க பாடம் படிக்க அனுமதிக்கல. திருமணம் செய்யக்கூடிய நேரத்திலே திருமண துணையை தேர்வு செய்ய முடியாது. நாங்களா பார்த்து கட்டி வைப்போம். சமுதாயத்தில் யாரை பார்த்து கட்டி வைக்கிறோமோ அவனோட தான் நீ வாழ வேண்டும். அவன் எப்படிப்பட்ட குடிகாரனாக இருந்தாலும், அவன் மோசமான பழக்க வழக்கம் உடையவனாக இருந்தாலும், புருஷன் ஹாஃப் ஆனாலும் ஹஸ்பண்ட் காலத்துக்கு தகுந்த மாதிரி சொன்னாங்க. இப்படி எல்லாம் கணவன்மார்கள் எப்படி இருந்தாலும் மனைவி என்பது கட்டுப்பட்டு தான் போகணும், எதிர்த்து கேட்க முடியாது. அந்த திருமணத்தை அவங்க முறிச்சு கொள்ள முடியாது. திருமண உரிமையும் கிடையாது, மனத்துணையை தேர்வு செய்யக்கூடிய உரிமையும் இல்லை. ஒரு கணவன் பிடிக்கவில்லை, அயோக்கியனாக இருக்கிறான், ரொம்ப மோசமான அவனை விட்டு பிரியக்கூடிய உரிமையும் அவர்களுக்கு வழங்கப்படாது. திருமண உரிமையும் கிடையாது, விவாகரத்து உரிமையும் கிடையாது. விவாகரத்து ஆனாலும் கூட ஜீவனாம்ச உரிமை கிடையாது. விவாகரத்து செய்யப்பட்டு விட்டால் உயிரோடு வாழ்வதற்கு கூட உரிமை கிடையாது. நாமெல்லாம் பள்ளிக்கூடங்களில் படித்திருப்போம். ஒரு கணவன் இறந்து அந்த கணவனை எரிப்பார்கள், நல்ல விறகெல்லாம் போட்டு எரிப்பார்கள். அதே நெருப்பிலே உயிரோடு இருக்கக்கூடிய இந்த மனைவியை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அவன் செத்து போயிட்டாங்க, எரிக்கிறாங்க என்பது சரி, செத்தவனை எரிக்கிறாங்க என்று அவங்க நம்பிக்கை எப்படி எரிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். உயிரோடு உள்ளவரையே தூக்கி உள்ள போட்டாங்க அப்படின்னா கணவன் போயிட்டான்ல, கணவன் இல்லாமல் நீ வாழக்கூடாது, விதவையாக நீ வாழக்கூடாது, மறு திருமணமும் பண்ணக்கூடாது. இப்ப கணவனை இழந்த கைம்பெண்களை உயிரோடு வாழ்வதற்கு கூட நம்ம நாட்டில் அனுமதிக்கல. அவர்களை உயிரோடு கொலை செய்தார்கள். கத்தி கதறி துடித்திருப்பார். பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அவ்வாறு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள்.
இது மாதிரியான அடக்குமுறைகள் நம்முடைய இந்தியாவிலே நடந்திருக்கின்றது. அதே போன்று வழிபாட்டு உரிமை கிடையாது. வழிபாட்டு தலங்களுக்குள்ள அவங்க அனுமதிக்கப்படல. வியாபாரம் செய்வதற்கு உரிமை கிடையாது, சொத்துரிமை கிடையாது. இது மாதிரி ஏராளமான அடக்குமுறைகள் நான் சொல்றது நம்ம நாட்டில் இந்தியா உள்ள விஷயத்தை சொல்கிறேன். உலக அளவில் எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகம் காலத்திலேயும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தது. எப்படி நம்ம நாட்டில் சில பிரச்சனைகள் பெண்களுக்கு எதிராக உரிமை மறுக்கப்பட்டு பெண்கள் சிரமப்படுத்தப்பட்டார்களோ, அன்றைய காலத்திலே நபிகளார் வாழ்ந்த காலத்திலும் பெண்கள் கஷ்டப்பட்டார்கள். அவங்களுடைய பல உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒன்று நம்ம சொல்வதாக இருந்தால், அந்த சமுதாய மக்கள் நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்திலே அந்த அரபுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்து விடுவார்கள். அல்ல, எல்லா பெண்களையும் அழிச்சாச்சுன்னா அடுத்த தலைமுறை வந்திருக்காங்க. ஒருவேளை எண்ணிக்கை அதிகமாகும் போது அப்படி செஞ்சிருக்கலாம், ஒரே பெண் பிள்ளையா போகுதுன்னு சொல்லி அப்படி செஞ்சிருக்கலாம். மொத்தத்தில் அப்படி வழக்கம் இருந்திருக்கு அவங்கள்ட்ட. பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு கொடிய வழக்கம் அந்த அரபுகள்கிட்ட இருந்தது. அல்லாஹ்வே திருமறையில் சொல்றானா இல்லையா, வைதல் மஊதத்து சுயிலத் பி ஐயி தம்பின் குத்திலத். கொல்லப்பட்ட அந்த பெண் குழந்தைகள் இருக்கின்றார்களே, அவர்களை மறுமையிலே அல்லாஹ் கேட்பான், என்ன குற்றத்திற்காக, என்ன என்ன ஒரு காரணத்துக்காக வேண்டி அந்த பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள் என்ற அந்த பெண் பிள்ளைகளை அல்லாஹ் மறுமையிலே கேட்பான் என்ற கருத்துப்பட வசனங்களை நாம் திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். அப்ப என்ன நடந்திருக்கிறது? உயிரோடு வைத்து கொலை செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை அன்றைய அரபுகள் செய்து வந்தார்கள். பெண் குழந்தைகள் பிறப்பதையே இழிவு என்று நினைத்தார்கள். ஒரு மெசேஜ் வருது, ஒரு குழந்தை பிறந்து விட்டது. அந்த குழந்தை பிறந்து விட்டால் முதல் கேள்வி என்ன? ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாங்க? ஆனா பெண்ணா? ஆண் என்று சொன்ன உடனே அவனுடைய முகத்திலே 1000 வாட்ஸ் லைட் எரிகின்றது. ஆகா, ஆண் பிள்ளை பிறந்து விட்டது, ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை வேண்டும், அவன் நம்மை பார்த்துக் கொள்வான் என்று எடுத்துக்கொள்கின்றார்கள். அதே பெண் பிள்ளை என்று சொன்ன உடனே முகமெல்லாம் கருத்து வாடி போய் விடுகின்றது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான், இதா புஷ்ஷிர அகதஹும் பில் உன்சா, பெண் குழந்தைகளை பற்றிய நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் நல்ல வஜுகுகு முஸ்வத்தா, அவர்களுடைய முகமெல்லாம் கருத்து கருமை நிறமாக மாறி போய் விடுகின்றது. இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். என்ன வார்த்தையை இறைவன் சொல்கிறான்? பெண் குழந்தை பிறப்பதை நற்செய்தி என்று சொல்கிறான். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் எந்த புராணங்களை, மக்களுடைய நம்பிக்கைகள் எடுத்து பார்த்தாலும் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள், அது வேறு. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே நபி அவர்கள் சொல்றாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்திலே சொல்லப்படுகிறது பெண் குழந்தை பிறப்பது நற்செய்தி. இன்னும் நிறைய பெண் குழந்தைகளை பற்றி சிலாகித்து பேசக்கூடிய பல செய்திகளை நம்ம பார்க்கின்றோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இது மாதிரியான பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் நிறைய இருந்திருக்கின்றது. இது ஒரு உலகளாவிய பிரச்சனை தான், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள பிரச்சனை அல்ல, நீண்ட கால பிரச்சனையாகவும் இருக்கிறது. அப்ப இந்த பிரச்சனைகளை எல்லாம் எல்லாவற்றையும் அவர்கள் சீர் செய்கின்றார்கள். கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் இல்லை என்று சொல்லுவார்கள் சில பேர். இஸ்லாத்தை பற்றியே தெரியாமல், இஸ்லாத்துடைய வசனங்களை அவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுடைய உரிமையை பறிக்குது, ஹிஜாபின் மூலமாக ஆடை சுதந்திரத்தை பறிக்குது, பெண்கள் கசக்கி பிழியப்படுகின்றார்கள், இஸ்லாமிய சமுதாயம் என்பது ஒரு ஆண் ஆதிக்க சமுதாயம், இங்கே பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஆண்கள் பிடிச்சா கல்யாணம் பண்ணி வாழ்வாங்க, பிடிக்கலைன்னு சொன்னா தலாக் 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 என்று சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு போய் என்று எவனோ சொன்னதை அரையங்குறையுமாக கேட்டுக்கொண்டு அந்த அரைகுறை புத்தியோடு சில பேர் இணையதளங்களிலே பேசி வருகின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுடைய உரிமையை பறிக்குது. இதுல 2 விதம் இருக்கிறது இந்த மாதிரி பேசக்கூடியவங்கள. ஒரு சாரார் யாருன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்க இஸ்லாமிய மார்க்கத்துடைய அறிவுரைகளை முழுசா எடுத்து பார்க்கல,
யாரோ சொன்னதை கேட்டபடி அந்த கருத்தை அவங்க வாந்தி எடுக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கு நம்ம விளக்கம் சொல்லி புரிய வச்சிடலாம். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க. அவர்கள் யார் என்றால் மனமுரண்டாக அவங்களுக்கு தெரியும், இஸ்லாத்திலே இப்படி சொல்லப்பட்டிருப்பது தெரிந்தால் கூட அதை கண்டுகொள்ளாமல் அந்த கருத்துக்களை இருட்டடிப்பு செய்துவிட்டு சும்மா ஒரு மனம் சொல்லி மறுக்கக்கூடியவங்க. நம்ம எப்படி தான் நம்ம பதில் சொல்ல வேண்டிய நம்ம கடமை இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு உரிய எல்லா உரிமைகளையும் வழங்கிய மார்க்கம், பெண்களை பாதுகாக்கக்கூடிய மார்க்கம். என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு எடுத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. இது முஸ்லிம்களுக்கு தெரியாது பல பேருக்கு. பெண்களை இஸ்லாமிய அடிமைப்படுத்தல என்ற உணர்வு நமக்கு இருக்கு. நல்ல மார்க்கம், நம்ம பின்பற்றக்கூடிய மார்க்கமா இருக்கு, கண்டிப்பா இதுல தவறு இருக்க வாய்ப்பு இல்லை என்று ஒரு இப்படி பிளைண்டாக சில பேர் புரிகிறாங்களே தவிர இஸ்லாத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை என்ன, பெண்களுக்கு இஸ்லாத்துல என்ன உரிமைகள்லாம் தரப்பட்டிருக்கு என்று அவங்க பார்த்தாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்களுக்கு எத்தகைய உரிமைகளை தந்திருக்கின்றார்கள், திருமறை குர்ஆன் எத்தகைய உரிமையை தருகிறது எடுத்து பார்த்தால் பல விஷயங்களை நம்ம பார்க்கணும் இஸ்லாமிய வரலாற்றிலே. இப்ப கல்வி படிக்கக்கூடிய உரிமை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி படிக்கக்கூடிய உரிமை என்பது ஆண்களுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ பெண்களுக்கும் அதே உரிமை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. ஹல் யஸ்தவல்லதீன யாலமூன் வல்லதீன லா யாலமூன், அறிந்தவரும் அறியாதவரும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறானே. இது ஆண்களுக்கு மட்டும் உரிய வார்த்தை அல்ல, பெண்களையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தை தான். ஒரு பெண் படிச்சிருந்தால் தரஜாத், கல்வி உடையோருக்கு அல்லாஹ் பல படித்தரங்களை உயர்த்துகின்றான். இது ஆண்களுக்கு மட்டும் உள்ளதா, பெண்களுக்கும் உள்ளதா இருக்குது. இவ்வளவுலாம் வேணாம், நேரடியாக நம்ம எடுத்துக்கொண்டாலே சஹீஹ் புகாரியிலே செய்தி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அதிகமான ஆண்கள் நிறைய நேரங்களை செலவழிக்கிறாங்க. பொதுவா ஆண்களுக்கும் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கும் நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். 5 வக்து பள்ளிக்கு வருவாங்க, ரசூலுல்லாஹ் போய் நினைச்ச நேரத்தில் சந்திப்பாங்க. அப்போ அவ்வப்போது மார்க்க விஷயங்களை ரசூலுல்லாஹ் போதிப்பாங்க. கல்வி ஆண்களுக்கு வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆனா பெண்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை. ஆண்கள் அளவுக்கு போய் ரசூலுல்லாஹ் அவங்க அடிக்கடி பார்க்க முடியாது. அப்ப பெண்களுடைய கூட்டம் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, கலபனா அலைக்கர் ரிஜால், ஆண்கள் எங்களை மிகைத்து விட்டார்கள், கல்வி அறிவிலே ஆண்கள் எங்களை விட மிகைத்து விட்டார்கள், நாங்க கல்வி அறிவில கொஞ்சம் பின்னாடி இருக்கிறோம். எனவே நீங்க என்ன செய்யுங்கள், ஃபஜஅல்லனா யௌமன் மின், எங்களுக்காக எங்களுக்கு கோரிக்கை வைக்கக்கூடியது பெண்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல, ஏமா நீங்க எல்லாம் பெண்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த அறிவுரை எல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, வீட்டிலே இருந்து முடிஞ்சதை பார்த்துக்கங்கன்னு சொன்னாங்களா? ஃபவாதஹுன்ன யௌமா, அவர்களுக்கு ஒரு நாளை நபிகள் நாயகம் அவர்கள் வாக்களித்தார்கள். ஒரு டேட்டை ஒதுக்குறாங்க, பெண்களுக்கு மார்க்கத்தை போதிப்பதற்கென்று ஒரு நாளை ஒதுக்கி அந்த பெண்களுக்கு மார்க்கத்தை சொன்னதாக சஹீஹ் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் நம்ம பார்க்கின்றோம். அப்ப என்ன உரிமை வழங்கப்படுது? பெண்களுக்கும் கல்வி படிக்கக்கூடிய உரிமை வழங்கப்பட்டது. இது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட உரிமை, கொடுக்கப்பட்ட உரிமை. இன்னொன்னு என்ன, கேள்வி கேட்கக்கூடிய உரிமை. இது ஒரு மிக முக்கியமான உரிமை. கேள்வி கேட்பது சும்மா கேட்ட முடியுமா? ஆண்கள் தான் கேட்கணும். பெண்கள் நீங்க வாயை திறக்கணும். ஏற்கனவே சொன்ன ஊமை என்றும் வீட்டுக்குள் முடங்கும் ஆமை என்றும் அடக்கி வைக்கப்பட்டார்கள். ஊமை மாதிரி இரு, கேள்வி எல்லாம் கேட்காத என்று அடக்கி வைக்கப்பட்டாங்களே. பெண்கள் அப்படி இருந்தார்களா? பெண்கள் வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்டார்களே. ஒரு சஹாபியை பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவி குர்ஆனுடைய வசனத்தை படிக்கின்றார்கள். அதுல சொல்லப்பட்ட சட்டங்கள் எல்லாமே ஆண்களுக்கு சொல்லப்பட்டவே இருக்கிறது. சல்லு, நீங்கள் தொழுங்கள், நோன்பு நோத்துக் கொள்ளுங்கள், நல்லிணக்கத்தை பேணுங்கள் என்று நிறைய வசனங்கள், நிறைய கட்டளைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். இந்த வார்த்தைகள் எல்லாமே ஆண்களுக்கு உரிய பன்மையிலே இறைவன் சொல்கிறான். இதிலே மொழி சார்ந்த ஒரு கூடுதல் விவரம் இருக்கிறது. அரபி மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. தமிழ் மொழியிலே ஆண்பாலா பெண்பாலா என்பதை குறிப்பதற்கு ஒருமையிலே வேறுபாடு காட்டிடுவோம், பன்மையிலே வேறுபாடு காட்ட முடியாது. அவன் வந்தான் ஆம்பளன்னு அர்த்தம், அவள் வந்தால் ஒரு பெண்ணுன்னு அர்த்தம். இப்ப பல ஆண்கள் வந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம்,
அவர்கள் வந்தார்கள், ஆண்களுக்கும் அதே வார்த்தை. பெண்கள் பல பேர் வந்தார், அவர்கள் வந்தார். நீ வா அப்படின்னு ஒரு ஆணை கூப்பிடுறோம், நீ வா என்று ஒரு பெண்ணையும் கூப்பிடுறோம். ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் தமிழ் மொழியில. ஆனா அரபி மொழியில வித்தியாசம் இருக்குது. அரபி மொழியிலே பன்மையிலே ஆணுக்கு வேற வார்த்தை, பெண்ணுக்கு வேற வார்த்தை பயன்படுத்துவாங்க. இப்படி மொழி சார்ந்த விஷயம் இது. ரொம்ப டீப்பாவுக்குள்ள போக வேணாம், புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன் இதை. இப்ப குர்ஆன்ல உள்ள கட்டளை இருக்கு பாத்தீங்களா, பல கட்டளைகள். யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு இருக்குல்ல, எத்தனை இடங்கள்ல குர்ஆன்ல வருது. இந்த வார்த்தை அரபு இலக்கணப்படி பெண்களை குறிக்கவே குறிக்காது. ஆமனு என்பது ஆண்களை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல். நம்பிக்கை கொண்ட ஆண்களே என்றது அதுக்கு அர்த்தம். பெண்களாக சொல்றதாக இருந்தா யா அய்யுஹல்லதீன ஆமன்னன்னு போடணும். ஆமன்ன என்ற வார்த்தையை போட்டதா அது பெண்களுக்கு குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கிறது, நிறைய கட்டளைகள் பெண்களுக்கு பொருந்தாத வார்த்தைகள் குர்ஆன்ல இருக்கு. இதை இவங்க படிச்சு படிச்சு பார்க்கறாங்க. இப்ப இலக்கணம் வேற அவங்களுக்கு புரியுது. ரசூலுல்லாஹ் நேரா வந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வேதத்தை படிக்கின்றேன், அதுல சொல்லப்பட்ட இந்த கட்டளைகள் எல்லாமே பரவலாக ஆண்பால்ல சொல்லப்படுகிறது. அப்ப எங்களுக்கு ஒண்ணும் இல்லையா, நாங்க செய்ய வேண்டாமா, எங்களுக்கு அந்த கடமை இருக்குதா இல்லையா என்று ஒரு கேள்வியை கேட்டாங்க. பெரிய கேள்வி இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்லல, அமைதியா இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஒரு வஹி அளிக்கப்படுகிறது, ஒரு வசனம், அழகான ஒரு வசனம், அஹ்ஸாபுனுடைய ஒரு வசனம் அருளப்படுது. இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத் வஸ் சாபிரீன வஸ் சாபிராத் வல் காஷிஈன வல் காஷிஆத் வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத் வஸ் சாயிமீன வஸ் சாயிமாத் வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத் வஸ் ஸாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வஸ் ஸாக்கிராத் அத்தல்லாஹு லஹு மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா. அழகா இருக்கும் இந்த வசனத்து, ரைமிங்கா இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையை நீங்க எண்டிங் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஒரு நாரிலே கோர்க்கப்பட்ட பூமாலைகளை போல அவ்வளவு அற்புதமான வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். இந்த வசனம் என்ன சொல்லுது? முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், முஃமினான ஆண்கள், முஃமினான பெண்கள், கட்டுப்பட்டு நடக்கின்ற ஆண்கள், கட்டுப்பட்டு நடக்கின்ற பெண்கள், கற்பை பாதுகாக்கின்ற ஆண்கள், கற்பை பாதுகாக்கின்ற பெண்கள், பொறுமையாக இருக்கக்கூடிய ஆண்கள், பொறுமையாக இருக்கக்கூடிய பெண்கள், தர்மம் செய்கின்ற ஆண்கள், தர்மம் செய்கின்ற பெண்கள், நோன்பு வைக்கின்ற ஆண்கள், நோன்பு வைக்கின்ற பெண்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள், திக்ர் செய்யக்கூடிய பெண்கள், என்ன வரிசையா சொல்றான் அல்லாஹ். சொல்லிட்டு அத்தல்லாஹு லஹு மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா. இப்படிப்பட்ட இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான பரிசையும் தயாரித்து வைத்திருக்கிறான். என்னது வசனம் முடியுது. அப்ப அந்த வசனத்தை வைத்து நபியர்கள் தீர்ப்பளிக்கின்றார்கள். ஆண்களுக்கு சொல்லப்பட்டாலும் அது பெண்களுக்கும் பொருந்தும். எது குறிப்பாக பெண்களுக்கு சொல்லப்படும், திருமண சம்பந்த சட்டங்கள் சொல்லப்படும். விவாகரத்து சம்பந்தப்பட்ட தலாக் சம்பந்தமா உள்ளும் போது பெண்களே இப்படி இருங்க எல்லாம் சொல்லுவான். பெண்களுக்கு உரிய சில தனியாக இருக்கும், அது ஆண்களுக்கு பொருத்த முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை தவிர குர்ஆனிலே பொதுவாக சொல்லப்பட்ட சட்டங்கள் சம்பவம். இதுல நம்ம பெறக்கூடிய பாடம் என்ன? கொஸ்டின் கேட்க முடிஞ்சிருக்கு. ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து இப்படி இருக்குதே என்னங்க என்று கேட்கக்கூடிய அளவிற்கு பெண்களுக்கு ஒரு உரிமையை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கி இருக்கின்றதா இல்லையா, இதை நம்ம கவனிக்கிறோம். அதே போல பெண்களுக்கு பொருள் ஈட்டக்கூடிய உரிமை இஸ்லாம் வழங்கி இருக்கு. அந்த கடமை ஆணுக்கு தான் கடமை. ஒரு குடும்பத்திலே கணவன் தான் குடும்பத்துக்கு உரிய பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும். அந்த இஸ்லாம் விதிச்சிருக்கிறது அவனுக்கு தான். ஆனா பெண்கள் விரும்பினாங்கன்னா சம்பாதிக்கலாம், அவங்களுக்கு உரிய வழங்கப்பட்டிருக்கு. லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மக்தஸபு வலின் நிசாஇ நஸீபும் மிம்மக்தஸப்ன. ஆண்கள் சம்பாதிக்கக்கூடியது ஆண்களுக்கு உரியது, பெண்கள் சம்பாதிக்கக்கூடியது பெண்களுக்கு உரியது. அப்ப பெண்களும் சம்பாதிப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே அவர்களுக்கு உரிமையை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கி இருக்கின்றது. திருமண உரிமை. திருமண உரிமை என்றால் என்ன? மன துணையை தேர்வு செய்யக்கூடிய உரிமை. ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்றாங்கன்னு வைங்க, அந்த பெண் என்ன செய்யலாம், பார்த்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு தேர்ந்தெடுக்கலாம். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லலாம், வேற மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்லலாம். கன்னி பெண்ணாக இருந்தால் அவள் மௌனமாக இருப்பது சம்மதமாக எடுத்துக்கொள்ளப்படும். அது ஒரு கன்னி கலிந்த பெண்ணாக இருந்தால் அவளுடைய மௌனம் வந்து சம்மதமாக எடுத்துக்கொள்ளப்படாது. அவள் வாய் திறந்து தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும். இப்படி சட்டம் இருக்கிறது.
மொத்தத்திலே ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் எந்த ஆணோடும் அவளுக்கு மனம் முடித்து வைக்க கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு பெண்மணி வருகின்றார், இந்த மாதிரி விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இன்னொரு பெண்மணி சொல்லுகிறார். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அது திருமணத்தை ரத்து பண்ணணுங்கிறாங்க. அப்ப எப்படிப்பட்ட உரிமை இஸ்லாம் வழங்கி இருக்குன்னு பாருங்க. பெண்களுக்கு திருமண உரிமை, மனத்துணையை தேர்வு செய்யக்கூடிய உரிமை. பிடிக்காட்டி என்ன செய்யணும்? அவனோடு தான் வாழ வேண்டும், கணவனா? அப்படியெல்லாம் இல்ல. பெண்கள் என்பவர்கள் ஆண்களுக்கு அடிமையெல்லாம் கிடையாது, ஒரு ஒப்பந்தத்துல தான் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க என்பது இஸ்லாம் விளக்குதே. ஆணுக்கு பெண் அடிமை நான் இல்ல. இந்த அடிமை என்பது பல விதங்கள்ல அது வந்து விட்டது. சில இடங்கள்ல பார்த்தோம்னா பெண்களே ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த அடிமைத்தனத்தை பூத்திடுவாங்க உள்ள. அந்த அடிமைத்தனத்தை பெண்களே ஏற்றுக்கொள்வார்கள். எந்த அளவுக்கு இது முத்தி போகும் தெரியுமா? சில வீடுகள்ல மரியாதை என்ற பெயரில ரொம்ப ஓவராலா சில பேர் இருப்பாங்க. வீட்டுக்காரு பேரை சொல்லாத பெண்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். மனைவியாக இருப்பார், என்ன செய்ய மாட்டாரு? கணவனுடைய பேரை வாய் திறந்து சொல்ல மாட்டார். ஒருத்தர் வந்தாராம் செக்ஸ் எடுக்கிறதுக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்கல்ல, வந்து உங்க வீட்டுக்காரு பேர் என்ன? 50 கூட்டி முகமதை சேர்த்துக்கன்னாங்களாம். 100 முகமது அவர் பேரு. 100 முகமது சொல்ல வேண்டியதானே? 50 கூட்டி முகமதை சேர்த்துக்க. நாங்க மசாலா ஒரு கடையோர் பக்கத்தில் ஒரு சொல்லுவாங்க, ஒரு அம்மா தொழாம இருந்துச்சா ரொம்ப நாளா. அப்ப அந்த அம்மாவை வந்து ஒருத்தர் அறிவுறுத்தி தொழுங்க, அல்லாக்கா தொழுங்க, கடமையான தொழுகை எல்லாம் இருக்குல்ல, மறுமையில கேள்வியா வரும்னு சொன்ன உடனே அந்த அம்மா தொழ ஆரம்பிச்சிருக்கு. அந்த அம்மாவோட வீட்டுக்காரு பேர் ரஹமத்துல்லா. வீட்டுக்காரு பேர் ரஹமத்துல்லா. ஆனா வீட்டுக்காரு பேரை சொல்லக்கூடாதுல. அப்ப என்ன செய்வார்களாம்? மக பேரு பர்வீன், பர்வீன் வாப்பா அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா குடும்பங்கள்ல. பிள்ளையினுடைய பேரை சொல்லி வாப்பான்னு சொல்றது. அது விரும்பி கூப்பிட்டா பிரச்சனை இல்லை, பேரை சொல்லவே கூடாது. நம்ம வேற ஆளு, அவன் வந்து நமக்கு எஜமான. அப்ப இந்த அம்மா ரஹமத்துல்லா அவர் பேரு, இந்த அம்மா பர்வீன் வாப்பா பர்வீன் வாப்பான்னு கூப்பிட்டு பழகிருச்சு. தொழாம இருந்த பெண்ணை பிடித்து தொலைவு வைத்து விட்டார்கள். இப்ப தொழுகையை முடிச்சு சலாம் கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா. அந்த அம்மா சலாம் கொடுத்துச்சான். விரும்பி சொல்வது என்பது ஒரு கணவனுடைய பெயரை சொல்ல கூச்சப்பட்டு சொல்றது என்பது வேற. பெண்களை அடிமை என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே ஆண்களுடைய ஆதிக்கங்கள் பல நேரங்களில் இருந்திருக்கிறதே. இஸ்லாம் என்ன சொல்கிறது? அகதன மின்கும் மீசாக்கன் கலீலா. இதான் கல்யாணங்கிறது. திருமணம் என்பது என்ன தெரியுமா? ஆணுக்கு பெண் அடிமை இல்லை. ஒரு பெண் காலத்தில் அடிமை முறை இருந்தது, அது வேறு. அடிமையாக பெண்கள் இருப்பாங்க, ஆண்கள் இருப்பாங்க என்பது வேறு. திருமணம் என்பது அடிமையா? திருமணம் என்பது ஒப்பந்தம். இவனோடு நான் மனைவியாக சேர்ந்து வாழுகிறேன், ஒப்பந்தம். உன்னோடு நான் சேர்ந்து வாழ்றேன், ஒப்பந்தம். ஒப்பந்தம் கண்டினியூ ஆகிற வரைக்கும் குடும்பம் ஓடும். ஒப்பந்தம் புரிஞ்சாச்சுன்னா டைவர்ஸ் ஆயிரும். ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணி வியாபாரம் பண்றாங்கல்ல, அது ஒரு ஒப்பந்தம் தானே. இப்ப நான் வந்து காசு தர்றேன், நீ உழைப்பத்தா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழில் இறங்குவோம், கிடைக்கக்கூடிய லாபத்துல பப்பாதி எடுத்துக்கிடுவோம், இது ஒப்பந்தம். ரெண்டு பேரும் இணங்குற வரைக்கும் ஓடும். பிணங்கி விட்டால் வியாபாரம் ரத்தாயிரும், பார்ட்னர்ஷிப்பும் முடிஞ்சு போயிரும். அவன் வேலையை அவன் பார்க்க போவான், இவன் வேலையை இவன் பார்க்க போவான்ல. அதே மாதிரிதான் குடும்பம். இந்த அடிமை கிடையாது, நீங்க சேர்ந்திருக்கின்றது இஸ்லாம் புரிய வைக்குது. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்குது. ஆணுக்கு பெண்ணு அடிமை கிடையாது, அவளுக்கு கல்யாண உரிமை இருக்கு. கணவனை பிடிக்கவில்லையா, விவாகரத்து உரிமை இருக்கிறது. இந்த பெண்ணியம் பேசக்கூடிய, ஃபெமினிசம் பேசக்கூடிய கும்பல்களுக்கு இந்த சட்டமே தெரியாது. தலாக் 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 என்று சொல்லி பெண்களை தெருவிலை விட்டு விட்டு போய்விடுகின்றார்கள். ஏன் ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கா? பெண்களுக்கு இருக்குது குல்ஆ என்ற ஒரு சட்டம் இருக்கிறது, அதை பத்தி வாயே திறக்க மாட்டாங்க. ஆண் எப்படி ஒரு பெண்ணை பிடிக்கவில்லை என்றால் மனவிலக்கு செய்கின்றானோ, அதே போல ஒரு பெண்ணாக இருப்பவள் கணவனை பிடிக்கவில்லை என்றால் மனவிலக்கு கோர முடியும். ஆண் கோரக்கூடிய விவாகரத்து முறைக்கு தலாக் என்று சொல்லுவார்கள், பெண் கேட்கக்கூடிய விவாகரத்து முறைக்கு குல்ஆ என்று சொல்லுவார்கள்.
அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது? பெண்ணுக்கு அந்த உரிமையை வழங்குது. திருமணம் செய்யக்கூடிய போது ஒரு மனக்கொடையை பெறக்கூடிய உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்குகிறது. பெண்களுக்கு நீங்கள் அவர்களுக்குரிய மனக்கொடைகளை மனம் வந்து கொடுத்து விடுங்கள். அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனில. இதை பத்தி யாராவது சொல்லுவாங்களா? பெண்களுக்கு இருந்து இவன் வாங்குறது. இஸ்லாம் சொல்லுவது என்ன? பெண் இருந்து நீ வாங்க கூடாது, அந்த பெண்ணுக்கு நீ கொடுக்க வேண்டும். யாராவது பேசுகின்றார்களா? இஸ்லாமிய மார்க்கத்திலே பெண்களுக்கு இப்படிப்பட்ட உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு என்று பேசுகின்றார்களா? இல்லை, இஸ்லாம் அந்த உரிமையை அவங்களுக்கு கொடுக்கல. தலாக் விடுறான் ஒரு ஆண், தலாக் விட்டுட்டான்னு சொன்னா இப்ப ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள். தலாக்கு விட்டு விட்டாலும் கொடுத்த மகரை ஆண் திரும்ப பெறக்கூடாது. அந்த பணம் தான் அந்த பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பாக இருக்கிறது. நீ எதை மகரா கொடுத்தியோ உன்னுடைய விவாகரத்துக்கு பிறகு அது அவருக்கு ஒரு குவியலையே கொடுத்து நீங்க எப்படி இதை திருப்பி வாங்க முடியும்? நல்லா கேட்கிறான். ஒரு பெண்ணுக்கு மகராக நீங்க ஒரு குவியலையே கொடுத்திருந்தாலும் அதை எப்படி நீங்க திரும்பி கேட்க முடியும் என்று இறைவன் கேட்கின்றானே. பெண்களுடைய உரிமை அங்கே நிலைநாட்டப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கின்றார்கள், பெண்களுடைய உரிமையை பாதுகாத்து இருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, தலாக்கு விட்டதற்கு பிறகு அந்த பெண்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய சட்டங்கள். பெண்களுக்கு ஜீவனாம்சம் என்பதெல்லாம் இன்றைய காலத்தே உருவாக்கப்பட்ட சட்டங்கள்ல வைத்திருக்கின்றார்கள். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது ஜீவனாம்ச உரிமையை. முத்தல்லகாத் மத்தாவும் பில் மாரூஃப், குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனம். தலாக் விடப்பட்ட பெண்களுக்கு நிறைவாக செல்வங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதான் செட்டில்மெண்ட், ஒரு ஜீவனாம்சம் கொடுக்கணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு அந்த உரிமையை வழங்கி இருக்கின்றது. வழிபாட்டு உரிமையை வழங்கி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகின்றார்களோ அதே உரிமையை பெண்களுக்கும் இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், பெண்கள் பள்ளிக்கு வருவதை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இப்படி நம்ம இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை எடுத்துக்கொண்டால் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு உரிமைகள்ங்க. எந்த 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எந்த சாராராலும், எந்த சமயத்தாலும், எந்த மத நம்பிக்கை உடையோராலும் கொடுக்க முடியாத அளவிற்கு பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் எல்லாம் தேவைப்படுகின்றதோ அந்த உரிமைகளை தந்து பெண்களை கண்ணியப்படுத்தி பாதுகாக்க, கண்ணுக்குள்ளே வைத்து பாதுகாத்த ஒரு மார்க்கம் எந்த மார்க்கம்? இஸ்லாமிய மார்க்கம். அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். எவ்வளவு கண்ணியமான ஒரு மார்க்கம் பாத்தீங்களா? இது ஒன்று நம்ம கவனிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பெண்கள் தொடர்பாகவே ஏராளமான செய்திகளை இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. பெண்களை பற்றி ஆண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். இஸ்தௌசு பின்னிசாஇ ஹைரா, நீங்கள் பெண்கள் விஷயத்திலே நலம் நாடிக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஒரு பெண் என்பவள் விலாவிலே இருந்து படைக்கப்பட்டார். அதாவது உலகத்திலே படைக்கப்பட்ட முதல் மனிதர் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். மண்ணை கொண்டு ஆதம் நபியை அல்லாஹ் படைத்தான். இது முதல் மனிதர். மெட்டீரியல் மண்ணில இருந்து ஆதம படைச்சிட்டான். ஆதம்ல இருந்து என்ன, ஆதம் நபி இருந்து என்ன செய்கின்றான்? அவருடைய விலா எலும்பில இருந்து ஒரு மெட்டீரியலை எடுத்தான். முதல்ல மனிதன் பெண் படைக்கப்பட்டது மண்ணில இருந்து அல்ல, ஆதம் நபியினுடைய விலா எலும்பில இருந்து. அதுக்கடுத்து படைக்கப்பட்டதுல ஈசா நபியை தவிர இது முதல் படைப்பு. இப்படி இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் இதை இலக்கியமா சொல்றாங்க. ஒரு பெண் எங்க இருந்து படைக்கப்பட்டா? விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டா. விலா எலும்பு எப்படி இருக்கு? நேர 90 டிகிரியில இருக்கா? நேரா இருக்கா? இல்ல, வளைஞ்சு வளைஞ்சு பெண்டு பெண்டா இருக்கு. அப்ப அது எப்படி கோணலாக இருக்கிறதோ பெண்களுடைய சுவாபத்திலும் அது பிரதிபலிக்கிறது. அதாவது இந்த வளைஞ்சதுனால இது வளையுதுன்னு சொல்ல வரல, அந்த எலும்பு எப்படி வளைஞ்ச மாதிரி இலக்கியமா சொல்றாங்க. இந்த எலும்பு எப்படி வளைஞ்சு இருக்கிறதோ அதே போல அவங்களுடைய புத்தியிலையும் ஒரு கோணல் இருக்கிறது.
அப்ப நாம் பெண்களை அணுகும் போது கவனமாக அணுக வேண்டும். இதை பார்த்து விட்டு பார்த்தீர்களா, பெண்களுடைய புத்தியை கோணல் புத்தி என்கிறார்கள். இது பெண்களை இழிவுபடுத்த சொன்னது அல்ல, பெண்களை கண்ணியப்படுத்த சொன்னது. எப்படி? ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, ஒரு சின்ன பிள்ளை நம்ம என்ன சொல்லுவோம்? இப்ப சின்ன பிள்ளைப்பா, அதுக்கு என்னப்பா தெரியும், நம்ம தானப்பா இறங்கி போகணும் என்று சொல்லுவோம் இல்லையா? இயலாமை, இந்த குழந்தைக்கு அவ்வளவுதாப்பா முடியும், நம்ம விட ஒரு பலகீனமான ஒரு பிள்ளையா இருக்குது என்று இறக்க காட்டிலும் போகணும். இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை பற்றி ஆண்களுக்கு சொல்கிறது, அவங்க கொஞ்சம் பலகீனமான படைப்பு, நீங்க தான் பார்த்து நடந்துக்கணும், அவங்கள்ட்ட இந்த முறையில் நீங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று அழகான ஒரு குடும்பவியல் சப்ஜெக்டையே இஸ்லாம் சொல்லுது. யாருக்கு? பெண்களுக்கும் ஆண்களை பற்றி சொல்கிறது, ஆண்களுக்கு பெண்களை பற்றி சொல்லி இருக்கிறது. ஒரு பெண்ணை நீ எப்படி நடத்தணும்? கண்டமேனி நடத்தலாமா? கண்டபடி பேசலாமா? அருவருக்கத்தக்க வார்த்தைகளை திட்டலாமா? டைம் பாஸ் ஆகலைன்னா கூப்பிட்டு அவளை வச்சு அடிக்கலாமா? அடைக்கலாமா? முகத்தில் அறையலாமா? முடியாது. இஸ்லாமிய மார்க்கத்திலே அதற்கு பல நெறிமுறைகளை இஸ்லாம் சொல்கிறது. இல்லறம் நடத்தும் போது அது எப்படி கொண்டு போகணும்? ஒரு பெண் என்பவள் யார்? அவள் ஒரு பலகீனமா இருக்கிறா, நீ பார்த்து நடந்துக்க. அவள்கிட்ட நீ ரொம்ப மோசமா நடந்துக்கிறாத, நல்ல முறையில் பாசிரு ஹுன்னபில் மாரூஃப், நல்ல விதமாக அவர்களோடு நீங்கள் குடும்பம் நடத்துங்கள், இணக்கமா நடந்து கொள்ளுங்கள். அவளுடைய ஒரு காரியம் உங்களுக்கு பிடிக்காவிட்டால், பிடித்த ஒரு காரியம் இருக்குமே, அதை கொண்டு திருப்தி அடைந்து கொள்ளுங்கள். கரிக மின்ஹா ஷையன் ரலிய மின்ஹா ஆகர். எப்படி சொல்றாங்க? பிரச்சனை வருது, ஒரு குணத்துல அவன் கோவப்படுறான், இஸ்லாம் என்ன சொல்லுது? ஏப்பா, உனக்கு கோவப்படுற இல்ல, அவளுடைய ஒரு குணம் உனக்கு கோவத்தை உண்டாக்குதுல, அதுல நீ போக்கஸ் பண்ணாத. நீ எதுல போக்கஸ் பண்ணு? அவளுடைய இன்னும் ஒரு காரியம் உன்னை திருப்திப்படுத்தும். இதுல இவ சரியில்லை, ஆனா அது அவ சூப்பராக இருக்கிறாள், என்னை திருப்திப்படக்கூடிய அளவிற்கு அது உரிய முறையோடு. அப்படியே அடித்தால் கூட வலா ததுரிபில் வஜ்ஹ, முகத்தில் அடிக்காதீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பலாறு கன்னத்துல தான் வைப்பான், பார்த்திருக்கீங்களா? கோவத்தை காட்டக்கூடிய இடத்துல அந்த அட்டி முதல்ல ஃபர்ஸ்ட் ஹிட் எங்க விழுகும்? அந்த ஸ்லாப்பு கன்னத்துல தான் விழுகும். ஏன்னா முகம் என்பது ஒரு அடையாளமா இருக்குது, பார்த்தாலே தெரியக்கூடிய ஒண்ணா இருக்கிறது. முகத்தில் அடிக்காதீங்க. வலா துகப்பி, அவர்களை இழிவுபடுத்தாதீர்கள். வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், அவர்களை நீங்கள் வீட்டிலே தவிர கண்டிக்காதீர்கள். ஒரு தவறே செய்து விட்டால் ஒரு பெண், அறிவிட்டாடி பைத்தியக்கார சிரிக்கின்னு கத்துவான். எங்க? ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கக்கூடிய சபையில மனைவியை திட்டுவதாக இருந்தால், வீட்டுக்குள்ளே யாரும் இல்லாத போது தனியாக வைத்து உரிய அங்கே வச்சுதான் கண்டிக்க வேண்டும். எப்பேற்பட்ட வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாதுகாப்புங்க பெண்களுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கின்றார்கள். பெண்கள் என்றால் இழிவாக பார்க்கப்பட்ட காலம் வர முடியாது, படிக்க முடியாது, நினைச்சால கல்யாணம் பண்ண முடியாது, நினைச்சா டைவர்ஸ் பண்ண முடியாது, கணவர் இறந்துட்டார்னா வாழ முடியாது, சொத்துல பங்கு கிடையாது. எல்லாவற்றையும் மாத்தி அவர்களுக்கு உரிய எல்லா கண்ணியத்தையும் வழங்குவதோடு பெண்களை நம்ம தானப்பா பாத்துக்கிறோங்கிற மாதிரி இருக்குது. இப்ப நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்புவோம், ஒரு 15 வயசு பையன் இருப்பான், கூடவே யார் அனுப்புவோம்? ஒரு 4 வயசு பாப்பாவை அனுப்புவோம்ல. இப்ப என்ன சொல்லுவோம் அந்த பையன்ட்ட? ஏப்பா பாப்பா பாத்துக்கப்பா, நீ தான் பாத்துக்கிறணும், கவனமா பாத்துன்னு சொல்லி அனுப்புவோம் பாருங்க. அதுபோல இந்த பெண்களை ஆண்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே அழகான நெறிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கின்றதா இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு சொல்லி இருக்கின்றது, இதை கவனத்தில் வைக்கணும். அவ்வளவு அறிவுரைகள், அதுக்குள்ள போக முடியாது. குடும்பங்களுக்குள்ள நுழைஞ்சோம்னா அது ஒரு பெரிய டாபிக்கா போயிடும், அவ்வளவு டீப்பா போக வேண்டியதில்லை, சுருக்கமா பார்த்தா போதுமானது. அப்ப அதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது. கண்ணியமா நடந்து கொள்ளுங்கள், நளினமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு சாப்பாடாக்கி அவங்க வச்சா கூட அதை குறை இருக்கிறதா அதை முடிஞ்ச வரைக்கும் சொல்லாதீங்க. மா அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் எந்த உணவையும் குறை சொல்ல மாட்டார்கள். இனிஸ்தகாஹு அகலஹு வ இன் கரிஹு தரக்கஹு, அவங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த உணவை உண்பார்கள்,
பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுட்டு போவாங்க. எல்லாம் நடந்தா தான் அந்த வாழ்க்கை போகும். ஆண்களுக்கு சொல்லப்பட்ட இன்னும் பல செய்திகள் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கத்துல. இன்னும் ஒன்று பாருங்கள், பெண்களுக்கு எந்த இடத்தை தருது? ஒரு மனிதன் பழகுவதற்கு, அழகிய முறையிலே உறவாடுவதற்கு அருகதையானவள் யார் என்று சொல்லும் போது முதல் 3 இடம் யாருக்கே கொடுத்தாங்க? ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு, மன் அஹக்குன் நாஸ் பி ஹுஸ்னி சஹாபா, அல்லாஹ்வின் தூதரே, நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு அருகதையானவள் யார் அப்படின்னு கேட்கும்போது, உம்முக், உன் தாய், சும்மமன், பிறகு யார்? இவர் விரதா இல்ல, உம்முக், உனது தாய். 3வது மறுக்க கேட்கிறார், சும்மமன், பிறகு யார்? உம்முக், உனது தாய். 4வதாக சும்மமன் என்று கேட்கும்போது அபூக் என்றார்கள், உனது தந்தை என்றார்கள். அப்ப ஆம்பளைக்கு 4வது இடம். கணவன் முதல் 3 இடத்தை பெண்களுக்கு தான் தந்தார்கள். ஏன் தந்தார்கள்? அந்த பெண்ணுடைய தியாகத்தை இஸ்லாம் பட்டியல் போடுது. ஒரு பெண் என்பவள் யார்? வசைனல் இன்சானபி வாலிதைஹி, மனிதனுக்கு பெற்றோரை பற்றி அறிவுறுத்தி இருக்கிறோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின், அவனுடைய தாய் அவனை சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு சுமந்து பெற்றெடுத்தால், ஃபிசாலுஹு ஃபி ஆமைன், 2 ஆண்டு காலம் பால் புகட்டி இருக்கிறார். எப்படி உன்னை பாராட்டி ஒரு பெண்மணி? முதல் 3 இடத்தை நீ உன் தாய்க்கு தான் தரணும். எங்கே கொண்டே வச்சிருக்கு பாருங்க பெண்களை இஸ்லாமிய மார்க்கம். 4வது இடத்தை ஆணுக்கு தருது. பெண்களுடைய கண்ணியத்தை இஸ்லாமிய மார்க்கம் உயர்த்தி இருப்பதை பார்க்கின்றோம். நிறைய செய்திகளை சம்பந்தமா நம்ம சொல்லிட்டே போகலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லப்பட்ட பெண்கள் யார்? 2 பெண்கள். 2 பேருமே பெண்களா இருக்கிறாங்க. தரபுல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத்த ஃபிரௌன், ஒரு பெண்மணி ஃபிரௌனுடைய மனைவி. உலக மாந்தர்களுக்கு, உலகத்திற்கு கூடிய மக்களுக்கு முன்னுதாரணம் யாரு? ஃபிரௌனுடைய மனைவி. அவர்களை அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகிறான். அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த ஃபிரௌனுடைய கொடுமை எல்லாம் பார்த்து அதெல்லாம் அந்த இந்த வாழ்க்கையிலே மூழ்கி விடாமல் அதை தூக்கி எறிந்து விட்டு, இறைவா எனக்காக சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டு, ரப்பி புனிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா, எனக்காக சொர்க்கத்திலே மாளிகையை கட்டு, நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், ஃபிரௌனுடைய கொடுமையை விட்டும் அவருடைய கூட்டத்தாருடைய கொடுமையை விட்டும் என்னை பாதுகாத்து உதாரணமா காட்டுறான் அல்லாஹ். ஆண்களை காட்டல. ஆண்கள் நபிமார்கள் முன்மாறி என்பது வேறு. ஒரு பெண்ணை கொண்டு வந்து முன்னுதாரணம் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னொரு பெண்மணி யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் இம்ரான் அல்லத்தி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் முன்னுதாரணமாக சொல்லுகிறான். பெண்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு கண்ணியத்தை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கி இருக்கின்றது. இதை பற்றி எல்லாம் புரியாமல் தான் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுடைய உரிமையை பறிப்பதாக, பெண்களை நிறைய விஷயங்களை பேசுகின்றார்கள். இது உண்மை கிடையாது. பெண்களுக்கு தேவையான எல்லா உரிமைகளும் இஸ்லாத்திலே வழங்கப்பட்டிருக்கு. ஒன்னு இருக்கிறது, இவங்களுக்கு சொல்றதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன விஷயம் என்றால், கட்டுப்பாடுகளை இஸ்லாம் விதிக்கிறது. ஆடை கட்டுப்பாடு, இன்னும் சில கட்டுப்பாடுகள் பெண்களுக்கு உண்டு. பாத்தீங்களா? பெண்களுக்கு கட்டுப்பாடு உண்டு. ஏன் ஆண்களுக்கு கட்டுப்பாடு இல்லையா? கட்டுப்பாடுகள் பொதுவாக இருக்கிறது. இப்போ பார்வைகளுக்கு இஸ்லாம் வேலி போடுகிறது. அல்லாஹ் சொல்றான், நபிசாஸ் அவங்க சொல்றாங்க, ஒரு ஆதமுடைய மகனுடைய விபச்சாரத்தின் பங்கை இறைவன் தீர்மானித்து விட்டான். ஜினல் ஐன் அல் நதர், கண் செய்கின்ற விபச்சாரம் தவறான பார்வை. ஜினல் லிசான் அல் முன்திக், நாவு செய்கின்ற விபச்சாரம் தவறான பேச்சு. உள்ளம் என்ன செய்கின்றது? இச்சை கொள்கிறது. மறை உறுப்பு அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்படுத்துகிறது. அப்ப இது பொதுவாக சொல்லப்பட்ட, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்லப்பட்டதுதான். இதுல ஆணுக்கு பெண்ணுக்கு நம்ம பிரிக்க முடியுமா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஆண்களுக்கு கட்டுப்பாடு உண்டு, பெண்களுக்கு கட்டுப்பாடு உண்டு. ஆண்கள் அந்நிய பெண்களை பார்க்க கூடாது, பெண்கள் அந்நிய ஆண்களை மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும். குல்லில் மூமினாத் யகுதுன்னமின் அபுசாரிஹின்ன, மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகள் தாழ்த்த வேண்டும். அப்ப கட்டுப்பாடு என்பது
பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதா? ஆண்களுக்கும் கட்டுப்பாடு இருக்கிறது. அப்ப கட்டுப்பாடு என்ற அடிப்படையிலே பெண்களுக்கு சொல்லப்பட்டது உண்மை, ஆடை கட்டுப்பாடு இருக்கிறது. இவங்களுக்கு என்ன புரிய தெரியலன்னு சொன்னா, கட்டுப்பாடு என்றால் என்ன, உரிமை என்றால் என்னன்னு புரியல. கட்டுப்பாடுக்கும் உரிமைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களாகத்தான் இதை மனம் கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம்? ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, ஒரு அரசு பள்ளிக்கூடம் வைங்களேன். அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் எந்த மதத்தை சார்ந்தவரும் எந்த வகுப்பை சார்ந்தவரும் சேர முடியும். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சட்டப்படி, நம்ம நாட்டு சட்டப்படி இருக்குது. அப்ப கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சேர்க்கக்கூடிய மாணவரை சேர்க்க முடியாதுன்னு அரசாங்கம் சொல்லக்கூடாது, ஒரு ஸ்கூல் சொல்லக்கூடாது. ஏன்னா அது உரிமை சார்ந்த பிரச்சனை. ஒரு பொதுவான பள்ளிக்கூடத்தில் யாருனாலும் போய் படிக்கலாம். படிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மறுத்தா அது உரிமையை பறித்ததாக ஆகும். இப்ப அந்த பையனை ஸ்கூல்ல சேர்த்தாச்சு. சேர்த்த உடனே ஸ்கூல்ல ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. காலையிலே 9 மணிக்கு எல்லாரும் வந்துடணும், சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஸ்கூல்ல இருக்கணும், மத்தியானம் இன்னும் நேரத்தை உங்களுக்கு லஞ்சு கொடுப்போம், இன்னும் நான் பாடங்களை படிக்கணும்னு ஒரு ரூல்ஸ் போடுறாங்கன்னு வைங்களேன். ஒரு மாணவன், என்னுடைய உரிமையை நீங்க பறிக்கிறீங்க, நான் 9 மணிக்கும் வருவேன் 10 மணிக்கு வருவேன்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்குவோமா? அது கட்டுப்பாடு. அது உரிமை என்பது வேறு, கட்டுப்பாடு உரிமை என்பது சேர்றதுக்கு உள்ளது. கட்டுப்பாடு என்பது என்ன? சேர்ந்த பிறகு இன்னென்ன முறையில் நீ வரணும்னா வந்தாகணும், அது கட்டுப்பாடுன்னு போயிடும். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு உரிமை வழங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களை பாதுகாப்பதற்காக சில கட்டுப்பாடுகளை போட்டிருப்பது உண்மை. இந்த மாதிரி ஆடைகள் அடிங்க, உங்களுடைய ஆடைகளை வெளிப்படுத்தாதீங்க, லா யுபதீன சீனத்தகுன்ன இல்லாமா தகரமின்ஹா, உங்களுடைய அலங்காரங்களை அந்நியர்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்தாதீங்க, கண்ணியமானது ஹிஜாப் ஆடை அணியுங்க என்று பெண்களுக்கு இஸ்லாம் கட்டுப்பாடு போடுது. இதனால் பெண்களுக்கு நன்மையும் இருக்கிறது. இந்த கட்டுப்பாடு போறதுனால பெண்களுக்கு என்ன பாதிப்பு? ஒரு பாதிப்பும் கிடையாது. பெண்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கிறது. கண்ணை இமை காப்பது போல பெண்ணை ஹிஜாபு காக்கிறது. எத்தனை பெண்கள் இந்த ஹிஜாபால் பாதுகாக்கப்படுகின்றார்கள்? ஹிஜாப் அணியாத பெண்கள் எத்தனை பெண்கள் சமுதாயத்தில் பல பாலியல் குற்றங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், தொந்தரவுகளுக்கு. அப்ப இது இஸ்லாமுடைய பெண்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய காரியம் அல்ல, அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடியதாக இருக்கிறது. பெண்களை கண்ணுக்குள்ளே வைத்து பாதுகாக்கின்றது, கட்டுப்பாடு இருக்குது. அதே போன்று பெண்கள் அந்நிய ஆண்களிடத்துல குலைந்து பேசக்கூடாது, கால்களை அடிச்சு நடக்கக்கூடாது, நெடிய ரொம்ப வாடக்கூடிய நறுமணங்களை பூசிக்கொண்டு வெளியே வரக்கூடாது. இதெல்லாம் உரிமையை வைக்கிற விஷயங்கள் இல்லை, கட்டுப்பாடுகள் உள்ள விஷயங்கள். கட்டுப்பாடுகள் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு பாதுகாப்பாக பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருப்பதை பார்க்கிறோம். எப்படி பார்த்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை எங்கேயோ கொண்டு போய் வைத்திருக்கின்றது. இந்த மாதிரி வேற எங்கேயாவது உண்டாக்குனாங்களா? இப்படிப்பட்ட சமுதாய மாற்றத்தை நபிகள் நாயகம் ஏற்படுத்தினார்களே, பெண்களுக்கு உரிய கண்ணியத்தை ஏற்படுத்தினார்கள், சட்டங்களை போட்டு ஏற்படுத்தினார்கள், அழகான நடைமுறையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். கவனத்திலே கொள்ள வேண்டும். இதை புரியாமல் தான் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுடைய உரிமையை பறிப்பதாக சொல்கிறார்கள். கிடையாது. இன்னும் ஒன்று இருக்கிறது. இஸ்லாத்தை பற்றி அவர்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் அவங்க எங்க படிச்சிடறாங்கன்னா குரான்ல இருந்து படிக்கிற. குரான்ல இல்லாமல் சில பேர் தனித்தனியா பேசுவாங்கல்ல, அதையெல்லாம் பார்த்துட்டு கூட இஸ்லாத்தை பழிப்பதற்கு ஒரு காரணமாயிருது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சிலர்களே சில விஷயங்களை தவறாக செய்கின்றனர். பெண்களே பள்ளிக்கு வரக்கூடாது சில ஊர்ல தடுத்தாங்கல்ல, இன்னைக்கு சில எல்லா பள்ளியும் ஓப்பன் ஆகி கிடக்குது. ஏன்? நம்ம திறந்துட்டோம்ல. நம்ம பெண்களுக்கு உரிய தொழுகை ஏற்பாடு பண்ண உடனே எல்லா அதை தடுப்பதற்காக வேண்டி எல்லா இடங்களையும் இப்ப துறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது கூட என்ன சொன்னார்கள்? பெண்கள்லாம் தொழுவுங்க என்றுதான் சொன்னார்கள். அப்ப அவங்கள பாக்குறாங்க. அதே போல பெண்களை பற்றிய தவறாக கருத்து சொன்ன சில ஆளும் இங்கே இருந்திருக்கிறான். உதாரணத்துக்கு குணங்குடி மஸ்தான் சொல்லுவாங்க. குணங்குடி மஸ்தான் இன்னைக்கு அவர் ஒன் ஆஃப் த அவுலியாவாகவும் இருக்கிறார். இந்த ஆள் யாருன்னு சொன்னா ஒரு சித்தர். சித்தர் சூஃபிசம் சொல்லுவாங்கல்ல, எல்லாவற்றையும் துறந்துட்டு போய் காட்டுக்கு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடியவர். இவர் என்ன பண்றாருன்னா இஸ்லாமிய பேர்ல இஸ்லாத்தினுடைய ஒரு தன்மையிலே இருப்பதை போல காட்டிக்கொண்டு பெண்களை பற்றி கடுமையாக அவர் சாடி இருக்கின்றார். அவர் படித்த ஒரு பாடலை நான் படித்து பார்த்தேன். அதில் அவர் சொல்றார், பெண்களை அவ்வளவு மோசமாக அவர் பேசி இருக்கின்றார். திருமணம் பண்ணாதீங்கன்னு சொல்ல வர்றார்.
கல்யாணம் பண்ணீங்கன்னா தொலைஞ்சிங்க நீங்க. ஏன்னா பெண்கள் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார்கள். ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள். கல்யாணம் முடிச்சிங்கன்னு வைங்க, மனைவின்னு ஒருத்தி வருவா, ஆடு வேணும் என்பாள், அப்புறம் மாடு வேணும் என்பாள், அப்புறம் வீடு வேணும் என்பாள், அதை போய் நீ தேடு என்பாள், ஆண்டவனை மறப்பாக்குவாள், அல்லாஹ்வை மறக்கடிக்க செஞ்சிருவா என்று இந்த பெண்களை பற்றி இழிவாக சில பேர் பாடி இருக்கின்றார்கள். இந்த மாதிரி பைத்தியக்காரர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம என்ன பார்க்கணும், இந்த சில பேர் இந்த உரையை பல வெளியாளர்கள் கூட கேட்பாங்க, ஏங்க உங்க மார்க்கத்தில் இருக்குதானே நாங்க சொல்றோம், உங்களால் குணங்குடி மஸ்தான் படிச்சா நீங்க கேட்கலாம், குணங்குடி மஸ்தான் இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம், அவன் என்ன அல்லாஹ்வுடைய தூதரா, அவனுக்கு என்ன வகி அறிவிக்கப்பட்டதா, ஒரு பைத்தியம் எங்க ஒரு உளறி இருக்குன்னு வச்சுக்க வேண்டியதான். அப்ப இஸ்லாத்தில் இருந்து நீங்கள் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா பரவாயில்லை. இன்னொன்னு என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையிலிருந்து காட்டீங்கன்னா அது இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரங்களாக இருக்கும். அப்ப யாரோ ஒருத்தர் சொல்றாரு என்பதற்காக வேண்டி அதுக்கு அதை இஸ்லாத்துடைய கருத்தாக பார்க்க கூடாது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப எந்த விதத்திலே நீங்கள் பார்த்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு உரிய கண்ணியத்தை முழுவதுமாக வழங்கி இருக்கின்றது. அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை உலகத்திலே யாரும் செய்யாத மாற்றம். இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சொத்துரிமையை பத்தி எல்லாம் தமிழ்நாட்டில். இன்னைக்கு தான் இந்த நூற்றாண்டில் கிடைச்ச ஒரு உரிமை பெண்களுக்கு சொத்துரிமை. இஸ்லாம் வழங்கிய உரிமை எப்போது? அது 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பெற்றோர் விட்டு சென்ற சொத்திலே ஆணுக்கும் பங்குண்டு பெண்ணுக்கும் பங்குண்டு. சூரத்து நிசாவில் இடம்பெறக்கூடிய வசனம் இது எப்ப அருளப்பட்டது? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இஸ்லாம் உரிமைகளை வழங்கி இருக்கிறது. அப்ப என்னென்ன உரிமைகள், நியாயமான உரிமைகள் பெண்களுக்கு தேவையோ அவை அனைத்தையும் வழங்கி கண்ணியப்படுத்தி இஸ்லாம் மேலே தூக்கி வைத்து அழகு பார்ப்பதை பார்க்கின்றோம். இது நபிகள் நாயகம் அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கிறது. இதெல்லாம் மற்றவங்க படிக்கணும். குறிப்பாக இந்த பெண்ணியம் பேசக்கூடியவங்க, பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க இந்த கருத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இஸ்லாத்தை பழித்து பேச முடியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு மாற்றத்தை, சமூக மாற்றத்தை பெண்களுக்கு நபி அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு நம்மால் ஆன வகையிலே அந்த சட்டத்தை நாமும் சரியாக பெண்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அதோடு இந்த விஷயத்தை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே நபி அவர்கள் ஏற்படுத்தி இன்னொரு சமுதாய மாற்றத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் என்று கூறி உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.